தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சிற்கு தாவேகாவின் அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். சரிதா, வணக்கம். காவிரி நதிநீர் தொடர்பாக திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சரையும் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். அப்பொழுது அருவருக்கத்தக்க வகையில் பேசிய உதயநிதிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் வந்திருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்களான என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கீர்த்தனா உள்ளிட்டோர் உதயநிதிக்கு பதிலடி கொடுத்து எக்ஸ் வலைதள பக்கத்திலே அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற மாண்பும் மரபும் மிக்க மிகப்பெரிய பொறுப்பை உணராமல் வாய்க்கு வந்தபடி பேசிய ஒருவரை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தன் தாத்தாவும் தந்தையும் வகித்தும் கூடவா முதல்வர் பதவியின் தகுதியும் தராதரமும் தெரியாமல் ஒருவர் இருக்க முடியுமா என்று அமைச்சர் என் ஆனந்த் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக் கற்றுக் கொடுத்த எங்களை கட்டுப்படுத்தி வளர்க்கும் மக்கள் விரும்பும் முதல்வரான நம் வெற்றி தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இப்படி அனாவசியமாகவும் அநாகரிகமாகவும் தொட்டவர்கள் நிலை என்னவாயிற்று என்பது யாராக இருந்தாலும் உணர்ந்தே ஆக வேண்டும். மக்கள் உணர்த்தியே தீர்வர், அதில் மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை என்று அமைச்சர் என் ஆனந்த் பதிலடி கொடுத்திருக்கிறார். மேலும் அறிஞர் அண்ணா பாணியிலும் வசவாளர்கள் வாழ்க என்று சொல்லலாம், ஆனால் ஆபாச நிதிகளை அப்படி என்று கேள்வி எழுப்பி இந்த கண்டன அறிக்கையிலே அவர் உதயநிதிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். மேலும் அமைச்சர் கீர்த்தனா உதயநிதிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதை பார்த்தோம் என்றால் அண்ணா உருவாக்கிய அறிவாலயத்தின் அரசியல் பண்பாட்டிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில உதயநிதி அவர்கள் பேசிய ஆபாச பேச்சுக்கு வன்மையான கண்டனம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்களை இழிவுபடுத்தும் அரசியல் மொழிக்கு தமிழ்நாட்டின் பெண்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள். பெண்களின் கண்ணியத்தை காயப்படுத்தும் இது போன்ற பேச்சுகளுக்கு ஜனநாயக ரீதியாக தக்க பதிலை தமிழக பெண்கள் வழங்குவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல அண்ணா உருவாக்கிய அறிவாலயத்தை ஆபாச கூடாரமாக மாற்றிய ஆபாச நிதி என்று விமர்சித்திருக்கிறார். மேலும் பேரறிஞர் அண்ணா தனது தமிழ் புலமையால் கட்டி எழுப்பிய இயக்கத்தை இன்று தனது ஆபாச மொழியாலும் இரட்டை அர்த்த பேச்சுகளாலும் அழித்து வருகிறார் ஆபாச நிதி என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராய் கூட அல்ல, அடிப்படை மனித மாண்பு கூட கொஞ்சமும் இல்லாமல் தரங்கட்டத்தனமான மேடையில் பேசியிருக்கிறார். அண்ணா உருவாக்கிய அறிவாலயமான திமுகவை ஆபாசத்தின் அடையாளமாக மாற்றிவிட்ட ஆபாச நிதி என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் உதயநிதியை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்படியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேகாவையும் முதலமைச்சரையும் கடுமையாக தாக்கி பேசி ஆபாசமாக பேசிய நிலையில தாவேகாவுடைய அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.